ஹலோ கைஸ், 10th இம்பார்ட்டன்ட் சாப்டரான ட்ரிக்கியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிச் லேடியான பாம்ஃப்ரே, அப்புறம் அவங்களோட டாகி ட்ரிக்கி, அப்புறம் நம்மளோட நரேட்டர் ஆர் சர்ஜன் ஜேம்ஸ் ஹேரியோட். இவங்க தான் இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ். ஒன் டே நம்ம ஹேரியோட் வாக்கிங் போயிட்டு டைம் நம்மளோட பாம்ஃப்ரே பார்க்குறாரு. அவங்க பெட் ட்ரிக்கியோட வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. நம்ம ஹேரியோட் ட்ரிக்கியை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டார். ஏன்னா நம்ம ட்ரிக்கி பார்க்கறதுக்கு ரொம்ப குண்டா ஃபேக்டரி டாக் மாதிரி. பார்த்தா நம்ம ஹேரியோட் ரிச் லேடியான பாம்ஃப்ரேயை பார்த்து வார்ன் பண்ணாங்க. இப்படி போச்சுன்னா உங்கள் ட்ரிக்கியோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும். இதுக்கு ஒரே வழி ட்ரிக்கிக்கு டயட் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அப்படின்னு நம்ம ஹேரியோட் நம்ம பாம்ஃப்ரே பார்த்து சொன்னாங்க. அதுக்கு நம்ம பாம்ஃப்ரே ஓகே நாங்கள் இதை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹேரியோட்டுக்கு புரிஞ்சு போச்சு. இப்படியும் ரொம்ப சீக்கிரமாக இவங்க நம்மளை கால் பண்ண போகிறாங்க. ஏன்னா நம்ம ஹேரியோட் ஒரு வெட்டினரி டாக்டர். சரியா ஒரு மந்த்துக்கு பிறகு நம்மளோட பாம்ஃப்ரே ஹேரியோட்டை கூப்பிடுறாரு. ஏன்னா நம்ம ட்ரிக்கிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹேரியோட் எனக்கு ஆல்ரெடி தெரியும் ட்ரிக்கிக்கு இப்படி வர சான்ஸ் இருக்குன்னு. நம்ம பாம்ஃப்ரே சொல்கிறாங்க ட்ரிக்கியால் ஒன்றுமே சாப்பிட முடியல, எது சாப்பிட்டாலும் ஒமிட் பண்ணுறதுன்னு. நம்ம ஹேரியோட் ட்ரிக்கியை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டாரு இதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைன்னு. ஏன்னா நம்ம ட்ரிக்கியால் அசைய முடியலை. அது மட்டும் இல்லாமல் அதோட ஐஸ் ரொம்ப ரெட்டாக இருந்தது. நம்ம ஹேரியோட் பாம்ஃப்ரேயை பார்த்து நம்ம ட்ரிக்கியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டதும் நம்ம பாம்ஃப்ரேக்கு தலையே சுற்றுற மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்க ட்ரிக்கியை ஒரு நாள் கூட பிரிஞ்சிருந்தது இல்லை, அவ்வளோ அதுக்கு மேலே பாசம் வச்சுருந்தாங்க. நம்ம ஹேரியோட் இதை விட்டால் வேற வழி இல்லை அப்படின்னு பாம்ஃப்ரேட்ட சொல்லி நம்ம பாம்ஃப்ரேயும் வேற வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பாம்ஃப்ரே ஹேரியோட்டோட காரில் ட்ரிக்கியோட பேர்ட், ட்ரிக்கியோட ஈட்டிங் பவுலின்னு எக்கச்சக்கமான பொருளை வச்சாங்க. அதுக்கு நம்ம ஹேரியோட் இதெல்லாம் கொண்டு போக வேண்டாம், ட்ரிக்கியை மட்டும் என்னோட பெட் கேருக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு பாம்ஃப்ரே பார்த்து சொல்லிட்டாங்க. அதுக்கு நம்ம பாம்ஃப்ரே என் ட்ரிக்கியை பத்திரமா பார்த்துக்கோங்க சொல்லி நம்மளோட ஹேரியோட்டோட காரில் நம்ம ட்ரிக்கியை விட்டாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th இம்பார்ட்டன்டான ஸ்டோரிஸ் இன்னும் நிறைய வரும், மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இனி உங்களுக்கு எந்த ஸ்டோரி வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் 10th இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுக்க நான் சப்போர்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ எடிட் பண்ண நான் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கேன். ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோ பாருங்க. இந்த சாப்டரில் சர்ஜரின்னு ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் எ குரூப் ஆஃப் டாக், இல்லைனா வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு பிளேஸ்னே வச்சுக்கலாம். நம்ம ஹேரியோட் நம்ம ட்ரிக்கியை சர்ஜரியில் விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் 2 days நம்ம ட்ரிக்கிக்கு ஜஸ்ட் தண்ணி மட்டும் கொடுத்தாரு. ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரிக்கி அப்பவே ஹெல்த்தியாக மாறிடுச்சு. 3rd day நம்ம ட்ரிக்கி வந்து மற்ற டாக்ஸ் கூட ஃபுட்டுக்கு ஃபைட் பண்ணவே தொடங்கி. இதை நம்ம ஹேரியோட் நம்ம பாம்ஃப்ரேட்ட சொன்ன போது நம்ம பாம்ஃப்ரே 2 dozens ஆஃப் எக் ட்ரிக்கிக்காக வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு சென்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த எக்ஸ்னை ட்ரிக்கிக்கு கொடுக்காம நம்ம ஹேரியோட் அவரோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாம்ஃப்ரேயோட பிளட் இன்க்ரீஸ்மெண்ட்டுக்காக பாட்டிலாக ஒயின் அனுப்ப தொடங்கிட்டாங்க. இந்த விஷயம் நம்ம ஹேரியோட்டுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா இதையும் நம்ம ட்ரிக்கிக்கு கொடுக்காம நம்ம ஹேரியோட் தான் இந்த ஒயினையும் யூஸ் பண்ணாரு. ஆனால் இது தெரியாத நம்ம பாம்ஃப்ரே ட்ரிக்கின்னு சொல்லி பாட்டிலாக சென்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. இந்த விஷயம் இன்னும் நம்ம ஹேரியோட ஹாப்பி ஆக்கிச்சு. இதோட நிறுத்தாம நம்மளோட பாம்ஃப்ரே பிராண்டி பாட்டில்ஸையும் சென்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. இதை பார்த்த நம்ம ஹேரியோ ட்ரிக்கியை வந்து நம்மளோட பெர்மனன்ட் கெஸ்ட்டாக ஆக்கலாமான்னு முடிவு பண்ணாரு. ஏன்னா அவருக்கு தேவையான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கான ஒயின் மற்றும் நைட்டுக்கு பிராண்டி கிடைக்குது. அதனால தான் நம்ம ட்ரிக்கியை பெர்மனன்ட் கெஸ்ட் ஆக்கலான்னு முடிவு பண்ணார். நம்ம ஆதர் ரிச் லேடி ரொம்ப பாவம்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் பாம்ஃப்ரே கால் பண்ணி உங்கள் ட்ரிக்கி இப்போ ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாம்ஃப்ரே வாவ் நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு கேட்டுட்டு ட்ரிக்கியை நான் எடுக்க வரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நம்ம ஹேரியோட் ஓகே அப்படின்னு சொன்னார். ட்ரிக்கியை பார்க்குறதுக்கு ரொம்ப வேகமாக நம்ம பாம்ஃப்ரே வந்தாங்க. பாம்ஃப்ரேயை பார்த்ததும் ஓடி அவங்க மடியில் ஜம்ப் பண்ணி அவங்க கன்னத்தை லிக் பண்ணிச்சு. நம்ம பாம்ஃப்ரே இந்த ட்ரிக்கியை பார்த்த சந்தோஷத்தில் ரொம்ப ஹாப்பியாக. இப்போ தான் நம்ம பாம்ஃப்ரே பார்க்குறாங்க நம்மளோட ட்ரிக்கி வந்து ரொம்ப லீன் ஆகிருக்குது. நம்ம பாம்ஃப்ரே ட்ரிக்கியோட ஃபேட் குறைஞ்சு ட்ரிக்கியோட கண்டிஷன் ஓகே ஆனதுக்கும் ஹேரியோட்டை பார்த்து தேங்க்ஸ் சொன்னாங்க. இப்படி இந்த ஸ்டோரி என்ஜாய். பாம்ஃப்ரே அவங்களோட ஹவுஸுக்கு போனாங்க. இவ்வளோதான் இந்த ஸ்டோரி. ஓகே, பாய் பாய்.